ஹாய் ஆல், குயிக்காக ஒரு லன்ச் ரெசிபி பார்த்துடலாமா? ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலான்ட்டுன்னு ஒரு வெஜ் சேலட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வெஜ் சேலட்டுன்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது நான்வெஜ் சேலட்டாக மாறிடுச்சு. நீங்களே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். மண்டே டு ஃப்ரைடேலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு போனால் பெட்டர் அப்படின்னு தோணும். இந்த சாட்டர்டே சண்டேல தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்ணும், கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு தோணும். பட் நான் இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கலை. ஒரு 30 மினிட்ஸ்லேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் இருந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எல்லாமே வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கப் சாப்பிடும் போது எக் ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மீது இருந்தது. என்னோடய ரூம்மேட் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி, அதில் ஏன் நம்ம இந்த மாதிரி எக்கு போட்டு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். அப்படி ஒன்றும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. எக் ஆட் பண்ணது, எக் ஆட் பண்ணாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. மஸ்ட் ட்ரைனே சொல்வேன் கண்டிப்பாக.